எல்லாராலையும் பாட முடியாது. இசை தெரிந்தவன் என்னை விட கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான். தமிழ் புலவர்கள் என்னை விட கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. என்னை விட நல்ல த்ரோட் வச்சிருக்கிற லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி சார் உங்கள் பாட்டு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கு? தாவீதுக்கும் ஆசாபுக்கும் தான் பாட்டு வரும். ஏன்னா நாங்கள்லாம் அட்ரஸ் இல்லாமல் வனாந்திரத்துலையும் கொயர்லையும் பின்னால் நின்ற ஆட்கள். எங்களுக்கு எந்த மனுஷனும் கையை பிடிச்சி முன்னால் கொண்டு வந்து இவன் தான் ஜான் ஜெபராஜ், இவன் பாட்டை கேளுங்கன்னு சொல்ல, இவன் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் சர்ச்சில் சொல்லியிருக்காங்க, அப்படி தானே சிரிக்கீங்க. இவன் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் கள்ள ஊழியர். அடாடாடா, ஏன்டா ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா பாடுறீங்கடா, கூட்டு வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் ப்ரொமோஷன் பண்ணாமலே எங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. உயர்த்த எவனுமே இல்லை. ஆனால் ஒரு ப்ரொமோஷனும் பண்ணாமல் ஒருத்தன் பாடி 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 எதை அவர் கிருபையை பாடி 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 தவ்வி இப்போ ராஜாவுக்கு பக்கத்தில் உட்காந்து 2 வருஷம் சங்கீதம் எழுதிட்டு இருக்காங்க. தாவீது பார்க்குறாரு, தம்பி இவ யார் ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னால் கொயரில் பின்னால் நின்னா, நீங்கள் தான் அவனை கூப்பிட்டு கொயர் லீடர் ஆக்குனீங்க. ஓ, அந்த தம்பி நம்ம இந்த கிருபையை பற்றி பாடின தம்பி. இப்போ என்ன பாட்டுமா எழுதிருக்கீங்க? ஃபஸ்ட்டு பாட்டு சங்கீதம் 73.